யுஏஇல ஒர்க் பண்றத பத்தி கொஞ்சம் பிரீஃபா மெயின்லி மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றத பத்தி. ஸோ நான் வந்து யுஏஇல 2 பிரிவா ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியால 2002ல ஐ மீன் ஏப்ரல் மாசம் புறப்பட்டுட்டு 2004 வரைக்கும் அஹல்யா ஹாஸ்பிட்டல் அபுதாபில நியோனட்டாலஜிஸ்டா ஒர்க் பண்ணேன். அது முடிச்சுட்டு நான் யூகே போனேன். ஒரு 8 இயர்ஸ் ஐ வாஸ் இன் யூகே, 8 to 9 இயர்ஸ். 2012ல திருப்பி ஐ கேம் பேக். பட் இந்த தடவை துபாயில அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் தேர் இன் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் ஃபார் 5 இயர்ஸ். தென் ஜுலேகா, அல் ஜஹ்ரா, தனாத்தல் எமராத், இப்போ மெடிக்ளினிக் அலைன்ல இருக்கேன். ஸோ பிட்வீன் அபுதாபி அண்ட் துபாய் ரீஜன்ஸ் ஐ ஹவ் ஸ்பெண்ட் அபவுட் 14 years in the UAE since 13 years since 2012. And if you include the first 2 years, the total it will become 16 years, 15 to 16 years in the UAE. I should say என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஏல ஒர்க் பண்ணுறதை பொறுத்த மட்டும் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. இந்தியாவிலேருந்து நமக்கு நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளோட கல்ச்சரல் ஹேபிட்ஸ் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. துபாய், தேரா துபாய்லாம் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இங்கே உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் கம்மி. ஏன்னா இங்கே கண்டினியூஸ் பவர் சப்ளை, டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி குட். ஒரு இடத்துல கன்ஜெஷன் கூடிச்சுன்னா திருப்பி ரோடையே மாற்றிடுவாங்க. அண்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் வெரி குட். காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் கம்மி, பட் சேலரியும் கூடுதல். அந்த இதில் டேக்ஸ் ஃப்ரீ சேலரி, அந்த ஆஸ்பெக்டை பார்க்கும்போது அதோட காம்பன்சேஷன் வந்துடும். அஃப்கோர்ஸ் மால்ஸில் போகிறது, ஷாப்பிங், தீஸ் திங்ஸ் ஆர் மச் பெட்டர். அஃப்கோர்ஸ் யூ டூ மிஸ் தி நேச்சுரல் ஃப்ளேவர் ஆஃப் பீயிங் இன் யுவர் ஓன் கண்ட்ரி. பட் பிகாஸ் இங்கே நம்ம ஊர் மக்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால தமிழ் பேசுறது, மலையாளியாக இருந்தால் மலையாளம் பேசுறது, ஹிந்தி பேசுறது எல்லாமே பீப்புள் வில் ஸ்டார்ட் ஃபீலிங் அட் ஹோம் வித் இட். மக்கள் எதனால இந்தியாவிலேருந்து இங்கே மூவ் பண்ணுறாங்க, இல்லாட்டி யூகேலேருந்து இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ் இஸ் டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ ஆப்வியஸ்லி தட்ஸ் அ பிக் ப்ளஸ். அண்ட் டேக்ஸ் ஃப்ரீங்கிறது வந்து ஆப்வியஸ்லி என்ஆர்இ ஸ்டேட்டஸ் இருக்கும், நான் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு காசு அனுப்புறீங்க அப்படி இருந்ததுன்னா அதுக்கு டாக்ஸேஷன் கிடையாது. அங்கே யூ கேன் இன்வெஸ்ட் ஆர் ஃபிக்ஸ் டெபாசிட்ல இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்டில் டேக்ஸ் கிடையாது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆப்வியஸ்லி நான் 2002ல் இந்தியாவிலேருந்து இங்கே வந்தப்போ இந்தியன் ருபி வாஸ் 11 to 12 rupees. ஆனால் இட் கீப்ட் இன்க்ரீசிங். ஸோ 2012ல் நான் இங்கே வரும்போது இட் வாஸ் அரௌண்ட் 13 rupees. ஸோ between the first and second stints it was like 10 years apart, but still the cost was not significant. And gradually unfortunately Indian rupee depreciate ஆகிறதுனால ருப்பியோட வேல்யூ குறைஞ்சிட்டு வருது. ஸோ in terms of dirham it came to 17 in 2015, then 2020, 21 OT it reached 20, and now it's 24 plus. So if you convert currency, இங்கே உள்ள சேலரி அதே சேலரியாக இருந்தால் கூட யுவர் இன்கம் இன் இந்தியா ஹேஸ் கான் அப் சிக்னிஃபிகண்ட்லி. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இங்கே வேலை பார்த்துற எக்ஸ்பேட்ரியேட்ஸுக்கு. ஆப்வியஸ்லி இந்தியாவில் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கூட்டிகிட்டு இருக்கு, பட் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்தளவுக்கு சேலரி இன்க்ரீஸ் கிடையாது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆப்வியஸ்லி யூஏ வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். இன்சூரன்ஸ் பேஸ்ட் நிறைய பேர் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஹெல்த் கேர் இஸ் இன்சூரன்ஸ் பேஸ்ட். அந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது உண்டு. ஹாஸ்பிட்டல்ஸ் டெவலப் குவைட் வெல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் சப்போர்ட். அந்த கவர்மெண்ட் ரெகுலேஷன், ஸோ துபாயாக இருந்தால் துபாய் ஹெல்த்னு முன்னாடி டிஹெச்ஏ இருந்தது, அபுதாபி இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த். இவங்க ரெகுலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஆல்மோஸ்ட் லைக் வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ். நான் யூகேலேயும் ஒர்க் பண்ணுறதுனால ஐ கேன் கம்பேர் தி டூ சிஸ்டம்ஸ். அண்ட் இங்கே உள்ள ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து இட்ஸ் கம்பேரபிள் டு வெஸ்டர்ன் சிஸ்டம்ஸ். இந்தியாவில் வந்து ஹெல்த் கேர் இஸ் குட், டாக்டர்ஸ் ஆர் குட், ட்ரைனிங் இஸ் குட், பட் there is no guarantee that the quality of care will be the same. So maybe உங்களுக்கு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் கிடைக்கிற குவாலிட்டி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ஸில் கிடைக்காது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் உள்ள குவாலிட்டி கம்மி. இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் யூ கெட் வெரி குட் ஹெல்த் கேர், and if you don't have insurance, emergency care is covered free.
when I was working initially in 2002 to 4, there was no mandatory health insurance UAE la. So people could go to the government hospital anytime and everyone was provided care. But இப்போ it's become like you have mandatory insurance. So employer வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் அவங்க மேண்டேட்ரியாக இன்சூரன்ஸ் கொடுக்கணும். உங்களோட சேலரி ரேஞ்சை பொறுத்து இன்சூரன்ஸோட கவர் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கலாம். ஹையர் சேலரியில் உள்ளவங்க கோல்டு கார்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பேசிக் ஒர்க்கர்ஸ் லேபரர்ஸ் அவங்களுக்கு வந்து பேசிக் மேண்டேட்ரி இன்சூரன்ஸ் மட்டும் கிடைக்கும். அதில் வந்து லோவர் லெவல் ஆஃப் ஹெல்த் கேர் செட்டப்ஸில் போவாங்க. இன்சூரன்ஸ் கவரேஜுக்கு நிறைய டிபேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எல்லாமே கவர் ஆகாது. நான் எசென்ஷியல் கேர் கண்டிப்பாக அதில் கிடச்சிரும். ஸோ அந்த ஆஸ்பெக்டு ஹெல்த் கேரை பொறுத்த மட்டும் இங்கே நல்ல சப்போர்ட் இருக்குது. காஸ்ட் ஆஃப் லிவிங் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூடுதல், பட் உங்களோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி அதை பொறுத்து இருக்குது. துபாயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆப்வியஸ்லி ரெண்ட் இஸ் எ வெரி பிக் ஃபேக்டர். நிறைய பேர் நர்சஸ் வேறு ஸ்பெஷாலிட்டிஸ் ஒர்க் பண்ணுறவங்க மே நாட் அஃபோர்ட் தி ரெண்ட் இன் துபாய். ஸோ அவங்க வந்து ஷார்ஜா நார்தர்ன் எமிரேட்ஸில் ஸ்டே பண்ணிவிட்டு ஃபேமிலிக்கு அங்கே ஸ்கூலில் போட்டுட்டு தே வில் டிரைவ் டவுன். ஆனால் இட் ஆட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் காஸ்ட் டு யுவர் டே டு டே ரொட்டீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் ஸ்பெண்ட். ஒரு லைவ் செஷன் பண்ணப்போ யூஏஇயில் ஒர்க் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ மேபி ஐ வில் கேரி ஆன் வித் தட் டாபிக். அன்றைக்கி வந்து நெட்ஒர்க் சரியில்லாதனால வி குடண்ட் கம்ப்ளீட் தட் டிஸ்கஷன். ஸோ நான் இப்போ யூஏஇ வந்துட்டு 13 வருஷம் ஆகுது இந்த ட்ரிப்பில். ஐ வாஸ் தேர் இன் 2002 to 4 ஒரு 2 years ஷார்ட் ட்ரிப் யூகே போகிறதுக்கு முன்னாடி. பட் இந்த 13 years யூஏஇயில் இருக்கும்போது யூஏஇங்கிற கண்ட்ரி அதாவது கன்சிஸ்டன் எமிரேட்ஸ். ஸோ துபாய் அபுதாபி ரொம்ப பெரிய எமிரேட்ஸ். நான் இப்போ வேலை பார்க்குறது அல்லேங்கிறது வந்து அபுதாபி எமிரேட்டில் ஒரு ஊர். துபாயில் ஆப்வியஸ்லி வெரி பாப்புலர் எமிரேட், டூரிசம் எல்லாத்துக்குமே ரொம்ப. ஆனால் ஆயில் ரிச்சுங்கிறது அபுதாபி. அபுதாபி இஸ் எ கேபிட்டல். யூஏயோட பிரசிடெண்ட் வந்து அபுதாபிலேருந்து, ப்ரைம் மினிஸ்டர் துபாயிலேருந்து. அண்ட் ஆப்வியஸ்லி தி ரூலர்ஸ் ஹியர் ஆர் வெரி பெனிவலண்ட், வெரி ஜெனரஸ். அண்ட் யூஏ வந்து வேர்ல்டில் ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரதுக்கு தே ஒர்க் ஹார்ட். They obviously bring in so many changes every year. They make the rules different to facilitate. இந்த கோவிட் டயத்தில் கொஞ்சம் கஷ்டம் வந்தப்போ கோல்டன் விசா ஆரம்பித்தாங்க. ஸோ இம்மீடியட்டாக அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் அவங்களுக்குலாம் கோல்டன் விசா கொடுத்தாங்க. 10 வருஷத்துக்கு உங்களுக்கு இங்கே வேலை இல்லாட்ட கூட யூ கேன் ஹியர், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ முன்னாடிலாம் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் நீங்கள் வேலை இருந்தால் தான் இங்கே இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஸோ குடும்பத்தோடு நீங்கள் கொண்டு வரும்போது பயம் இருக்கும், வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறது. கோல்டன் விசா இப்போது இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, இப்போது தே ஹவ் மேட் இட் லிட்டில் மோர் ஸ்ட்ரிக்ட். அண்ட் கோல்டன் விசா ஹோல்டர்ஸ்க்கு தேர் கண்டினியூங் டு கிவ் பெனிஃபிட்ஸ். நம்ம வெளிநாட்டில் போகும்போது எம்பசி கான்சுலேட்டோட பெனிஃபிட்ஸு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இன் அடிஷன் டு யுவர் ஓன் கண்ட்ரி பாஸ்போர்ட் எந்த நாடாக இருக்கோ அதோடது சப்போர்ட் இல்லாமல் யூஏஇ எம்பசியில் கூட போய் அர்ஜென்ட்டாக விசா பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கூட போட்டு தொலைஞ்சு போச்சு அப்படி தான் இருந்ததுன்னா அர்ஜென்ட்டாக ஒரு விசா போட்டு அவங்களே ஊருக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கெட்ஸ் ஓ யுவர் ரொட்டீன் டசன்ட் கெட் டிஸ்டர்ப்ட். ஸோ ரோட் நெட்வொர்க் ஆப்வியஸ்லி துபாய் இஸ் க்ரோயிங் அ லாட். லாஸ்ட் நான் வந்தப்போ ஒரு 2.7 2.8 மில்லியன் இருந்தது பாப்புலேஷன். இப்போ 4 மில்லியன் பாப்புலேஷன் இந்த ஊருக்கு மட்டும். ஈவன் தோ வி கால் இட் இன் எமிரேட், இட்ஸ் மெயின்லி தி சிட்டி. ஸோ 4 மில்லியன் அண்ட் வித்தின் 12 years 1.2 மில்லியன், ஆல்மோஸ்ட் 1/3 சைஸு கூடி இருக்குது. அதே ஊரோட எக்ஸ்பேன்ஷன் வெளியில் இட்ஸ் ஸ்ப்ரெட்டிங் அ லாட். அண்ட் க்ரோத், கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் க்ரோயிங் மேசிவ்லி. நம்ம ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இஸ் பூமிங். தெர் இஸ் ஆல்வேஸ் அ ரிஸ்க், தெர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரெடிக்ஷன் ஃபேக்டர், பட் ஸ்டில் இட்ஸ் வெரி பாசிட்டிவ் ஓவரால். ஸோ யூஏஇயில் ஒர்க் பண்ண மக்கள் வர்றது வந்து மெயினாக tax free income and a better income compared to India. For example, if you look at a nurse, இந்தியாவில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. I mean the salary range for nurses in India very underpaid job, even though they are very working hard, they deserve more. கேரளாவிலாம் 2 வருஷம் முன்னாடியோ 3 வருஷம் முன்னாடியோ ஸ்ட்ரைக் பண்ணிங்க 10,000-15,000 ரூபாய்க்கெல்லாம் நர்ஸ் எம்ப்ளாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே மோசமான சிச்சுவேஷன். அண்ட் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் ஒரு 30,000-40,000 நர்சஸ்க்கு கிடைச்சாலே பெரிய விஷயம். இங்கே வரும்போது obviously 5,000 to 8,000 dirham is the routine salary for nurse. And
எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்சவங்களுக்கு கம்மியாக கிளினிக் அந்த மாதிரிங்க, இல்லாட்டி லைசன்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸில் பிரச்சனை இருக்குது, நர்சிங் அசிஸ்டன்ட் வராங்கன்னா ஒரு 3500 4000 திரம். இப்போ இந்தியன் ருப்பியோட வேல்யூ 24 ஆயிருக்கு. ஸோ ருப்பி டிவேல்யூ ஆகிறது டாலருக்கு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட கரன்சி திரம் இஸ் பெக் டு த டாலர். ஸோ யூஎஸ் டாலரோட கரன்சி வேல்யூ கூடும்போது, ஸ்ட்ரென்தன் ஆகும்போது திராமோட வேல்யூவும் கூடும். ஸோ நான் போன தடவை சொல்லியிருந்தேன், என்னோட இங்கே இருக்கும்போது 12.5 திராம்ஸ் இருந்தது ஒரு ருப்பி. ஒரு திராமுக்கு 12.5 ருப்பீஸ் இருந்தது. 2002 நான் இருக்கும்போது 11.5 இருந்தது. ஸோ பிட்வீன் 2002 to 2012 it only increased a little bit. Then from 2015-16 onwards huge change in currency value. அப்போ 2012 இருந்ததுக்கு இப்போ டபுள் ஆயிடுச்சு. ஸோ அதே சேலரியாக இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு இந்தியன் வேல்யூவில் வேல்யூ டபுள். அஃப்கோர்ஸ் இன்ஃப்ளேஷன் கூடுக்கு, இந்தியாவில் விலைவாசி கூடி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு என்ன வாங்க முடியுங்கிறது இந்தியன் சேலரிஸும் கூட்டிகிட்டு வருது இந்தியாவிலையும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும். பட் இப்போ நர்ஸ் சேலரி 6000 திராம்ஸ் இல்லாட்டி 5000 திராம்ஸ்னு வச்சுட்டாலும் இட்ஸ் ஈக்குவல் 1.2-1.3 லேக் ருபீஸ். ஸோ இந்தியாவில் வாங்குறதுக்கு 10 மடங்கு. தனியாக வந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி யூ கேன் சேவ் மோர். பட் ஃபேமிலியோடு வரும்போது யூ ஹாவ் தி எக்ஸ்பென்ஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படி இருந்தால் ஹஸ்பண்டுக்கு ஒரு 4000 திராம், ஒய்ஃபுக்கு 7000 திராம் அப்படி இருக்குன்னா 11,000 திராம்ஸ் யூ கேன் லிவ் எ டீசென்ட் லைஃப். சின்ன ஊர் அலைன், ஷார்ஜா அந்த மாதிரி இடங்களில் ரெண்ட் இஸ் லெஸ். ஒரு சிங்கிள் பெட்ரூம் யூ கேன் டேக் ஃபார் 20-25,000 திராம்ஸ். அண்ட் கார் ஓன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, டாக்ஸி எடுத்தாலும் போகிறோம். கார் ஓன் பண்ணால் அதுக்குள்ளே எக்ஸ்பென்ஸ் இருக்குது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது. அதாவது எம்ஓடின்னு வருஷம் இந்த வெஹிக்கிள் டெஸ்டிங் இருக்குது. தென் லைசன்ஸ், ஃபைன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இங்கே ஒரு ஸ்பீடிங் ஃபைன் கிடச்சதுன்னா பே 600 திராம் மினிமம். ஸ்பீடை பொறுத்து ரொம்ப ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு லிமிட்டுக்குள்ளே இருந்தோம்னா 600 திராம். இஃப் யூ கிராஸ் தட் 30 to 50 கிலோமீட்டர் அந்த லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா இட் வில் பி ஆல்மோஸ்ட் 1000 திராம் ப்ளஸ் பிளாக். ஸோ அந்த மாதிரி ஃபைன்ஸ் ஒன்றும் வராமல் இருக்கணும் வண்டி ஓட்டினாலும். if you are renting and you have the expenses, utility மாதத்துக்கு ஒரு 500லேருந்து 1000 வரைக்கும் வரும். ஏசி வந்து சம்டைம்ஸ் கவர்ட் இந்த ரெண்ட். கேஸ், எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி உள்ளது, வாட்டர் எல்லாம் சேர்த்து வருது. ஸ்கூல் ஃபீஸ் இஸ் அ பிக் எக்ஸ்பென்ஸ். ஸோ ஐ வாஸ் டிஸ்கஸிங் அபவுட் லாஸ்ட் டைம். ஸோ எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த மாதிரி ஸ்கூலில் போடுறீங்க. ஸோ இந்தியன் ஸ்கூல்ஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் எக்ஸ்பென்சிவ். வருஷத்துக்கு 12,000 திராம்ஸ் பர் சைல்டு வரும். ஆல்மோஸ்ட் மாதத்துக்கு 1000 திராம் ஸ்கூலுக்கு வரும். ஸ்கூல் பஸ்ஸு, ஸ்கூலுக்குள்ள க்ளோத்ஸ், யூனிஃபார்ம் அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஷாப்பிங் எக்ஸ்பென்ஸ், ஈட்டிங் அவுட்டும் உங்களுக்கு பெரிய ரேஞ்ச் இருக்குது. நம்ம ஊரில் உள்ள வசந்தா பவன், சரவணா பவன்லாம் போகிற மாதிரி ஒரு தோசை வந்து இங்கே 8 திராம் 9 திராமில் கிடைக்கும். சீப்பர் ரெண்ட்ஸ் இருக்குது. செட் தோசை 5 திராம் 6 திராம் கூட கிடைக்கும். எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட். ஸோ ஆப்வியஸ்லி 2 பேர் சாப்பிட்றதுக்கு 150-200 திராம் ஈஸியாக கொடுக்குற இருக்குது. ஸோ பேசிக் லெவலில் போனோன்னா ஒரு ஃபேமிலியோட அவுட்டிங் ஒரு 40 திராமில் சாப்பிடலாம். ஸோ ஓரளவுக்கு யூ கேன் டிசைட் ஹவ் யூ ஸ்பெண்ட் இட். மூவி தேட்டர் போகிறதுனா 35 to 40 திராம் பர் டிக்கெட் அந்த மாதிரி இருக்கும். டாக்ஸிஸ் ஆர் ரீசனபிளி அஃபோர்டபுள். பட் மோஸ்ட்லி உங்கள் வண்டி வச்சுட்டு ஓட்டுறது பெட்டராக இருக்கும். ஸ்கூலிங் வந்து ஆப்வியஸ்லி 2-3 குழந்தைங்கள்லாம் வந்துடுச்சுன்னா ஆட் ஆன் டு த காஸ்ட். அண்ட் ஐடியலி யூ ஹாவ் டு பிளான். ஃபேமிலி இங்கே கொண்டு வருது. நிறைய பேர் ஃபேமிலி ஊரில் வச்சுட்டு வருவாங்க, தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் மட்டும் இங்கே இருக்காங்க, இல்லாட்டி ஒய்ஃப் மட்டும் இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி ஊரில் குழந்தைங்க ஸ்கூலில் போய் பேரண்ட் வந்து ஸ்கூலில் அங்கே பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணினா சேவிங்ஸ் வில் பி தேர். பட் ஆப்வியஸ்லி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு லீவ் கிடைக்கும், ஒரு மாதம் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு குடும்பத்தை அந்தளவுக்கு பார்க்குறது நெகட்டிவ். உங்களுக்கு குடும்பத்துலேருந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரி. சேஃப்டி இங்கே ரொம்ப சேஃப். ஸோ யூஏஇ அளவுக்கு சேஃபான கண்ட்ரி வேறு பார்க்க முடியாது. நைட்டு எங்கே வேணாலும் போகலாம். திருட்டு அந்த மாதிரி பயம்லாம் ரொம்ப கம்மி. நான் பார்த்து ஒன்றுமே கேள்விப்பட்டதில்லை. ரோட் சேஃப்டி அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நான் நினச்ச மாதிரி ரோடை கிராஸ் பண்ண முடியாது, அதுக்கு ஃபைன் உண்டு. என்டர்டெயின்மெண்ட்னு பார்த்தாச்சுன்னா மோஸ்ட்லி மக்கள் சீயிங் அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணால் கூட மால்ஸ் ஆர் குட் டைம் பாஸ். அஃப்கோர்ஸ் லைஃபோட நேச்சர். நம்ம ஊரில் கோவிலுக்கு போகிறது, ரிலேட்டிவ்ஸை பார்க்குறது, வெட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுறது. இங்கே வந்தாச்சுன்னா வெட்டிங் அந்த ரிலேட்டிவோட ஃபேமிலி ஃபங்க்ஷனில் ரொம்ப குறைஞ்சிடும். ஏன்னா
அதை கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் போகிறது ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் அடிபடும். நீங்கள் ஃபேமிலிக்கு ஃபோனில் பேசலாம், வீடியோ கால் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக மிஸ் பண்ணுறது கம்மி, பட் அந்த ஃபீல் இருக்காது. ஐ மீன் இங்கே இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே ஆர்டிஃபிஷியல் லைஃப்பாங்க. ஓரளவுக்கு பழகிடும் கொஞ்சம் நாள். ஐ மீன் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல், வாட் இஸ் நேச்சுரல். ஐ மீன் எல்லாருக்குமே இப்போது சோஷியல் மீடியா டைம், எல்லோரும் மொபைல் ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ எந்த ஊர்லேயுமே அப்படி தான் இருக்குது. நம்ம சின்ன வயசில் நெய்பர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது சென்னையில் போனால் கூட நெய்பர் யாருன்னு தெரியாது. யாருக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கஷ்டம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த ஊரில் இருக்கிறது ஐ மீன் ஆர்டிஃபிஷியல் லைஃப்ங்கிறது உடனே மாறிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் மாறிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம ஆடம்பரத்தில் இறங்கக்கூடாதுக்கு சிம்பிளான வாழ்க்கை வாழ்கிறது பெட்டர். இங்கே மற்றவங்கள பார்த்து காப்பி அடித்து அவன் பெரிய கார் வாங்கினான், நானும் பெரிய கார் வாங்கணும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வாட்ச் வாங்கணும், அந்த மாதிரிலாம் போயாச்சுன்னா பிகம்ஸ் அ டேங்கிள். ஸோ பெட்டர் நம்ம ஊரில் உள்ள அதே சிம்பிளிசிட்டி இங்கேயும் மெயின்டைன் பண்ணி இது வந்து இவால்விங். அண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு சேச்சுரேட்டட் சொல்லலாம். ஆனால் பாப்புலேஷன் கூடும்போது நம்பர் ஆஃப் மெடிக்கல் சென்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் க்ரோயிங். காம்படிஷன் டாக்டர்ஸோடு இருக்கும்போது சேலரி ரேஞ்சஸ் ஆர் நாட் ரைசிங். ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு நிறைய பேர் அவைலபிள்னால அது ஜாப் மார்க்கெட்டில் உங்களுக்கு குறையும் அதனால். ஸோ யூ ஷுட் திங்க் கேர்ஃபுல்லி இஃப் யூஆர் பிளானிங் டு மூவ். உங்களோட ஃபீல்டில் அதுக்குள்ளே வேக்கன்சி இருக்கா, சேலரி ரேஞ்ச் எப்படி, இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் எடுக்கிறது உங்களுக்கு ஒர்த்தா, ஃபேமிலியிலேருந்து செப்பரேட் ஆக சான்ஸ் இருக்குது கொஞ்சம் நாளைக்கு. ஹெல்த் ஹேபிட், ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி. ஸோ உங்களோட ஹெல்த்தை நீங்கள் கவனிச்சுக்கணும், எக்ஸசைஸுக்கு அடிக்குவேட்டாக டைம் வைக்கணும். ஸோ நல்ல வேலையில் கிடச்சி ஃபேமிலியோடு வர்றது மாதிரி இருந்து ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கிற ஜாபாக இருந்தால் டெஃபினட்டாக வரலாம். பட் இஃப் யூ ஹாவ் டு லூஸ் யுவர் ஸ்லீப் ஒர்க்கிங் 6 days a week, ஊருக்கு போக முடியாது, ஃபேமிலி செப்பரேட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் மானிட்டரி கெயின் இருக்கிறதுக்கு உங்கள் உடம்பு மேலே ஹெல்த் மேலே டோல் வரக்கூடாது. ஈட் ஹெல்தி இஃப் யூஆர் அலோன் ஹியர். ஐ மீன் டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட். வெயிட் மானிட்டர் பண்ணுங்கள். நிறைய பேர் இங்கே வந்துட்டு வெயிட்டு கூடிடுவாங்க. ஸ்மோக்கிங் அந்த மாதிரி இட் வில் ஆட் டு த ஸ்ட்ரெஸ் பார்ட். ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணணும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு இதை பற்றி கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க, எனக்கு முடிஞ்சால் இல்லை ஆன்சர் த கொஸ்டின்ஸ். பட் மெடிக்கல் ஃபீல்டு இல்லாமல் மற்ற ஃபீல்ட்ஸ் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. லைஃப் இன் யூஏஇ இஸ் டெஃபினெட்லி குட், இன்கம் இஸ் குட், சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த பேலன்ஸ் வெதர் இட்ஸ் ஒர்த் கம்மிங் ஃபார் யூ. ஸோ ஐ ஹோப் இது யூஸ்ஃபுல் தோணுச்சுன்னா ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக ஆரம்பித்ததுனால இதோட க்ரோத் கொஞ்சம் ஸ்லோ தான். ஆப்வியஸ்லி உங்கள் ஹெல்ப் இருந்தால் இட் வில் செட் மோர். நிறைய பேரண்டிங் இன்ஃபர்மேஷனும் போட்டிருக்கேன், ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ஸ்க்ரீனிங் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.